ஷேய் விஷ்ணு பிரம்மா உலக நாடு பூரா மில்லு தொழிற்சாலை வீடு வீடு எல்லாம் பூட்டு கணக்கு விடணும்லடா. ஒரு வீட்டுக்கு மணல் அள்ளி வீடை கட்டியிருப்பான். அது கடவுள் போடுதார் கணக்கு. கடவுள் தான் இந்த கணக்கை போட முடியும். நீதி அரசர் கணக்கு இடுதார். மானிட பிறவி இப்போ கிடக்கிற மானிட பிறவி 100 மடங்கு இருந்தாலும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்து ஆடைகளை அணிந்து இருக்கிற இடம் கொஞ்சம் போல் இருந்து ஆணும் பெண்ணும் உயிர் வாழ்ந்து போகலாம். நான் 2ஆம் நம்பராக திருச்சி 2ஆம் நம்பராக போட்டு 2ஆம் நம்பராக்கா நான் கொடுக்கலன்ட்டார். கப்பல் துறைமுகம் ஏர்போர்ட்டு விமானம் எல்லாத்துலேயும் நான் கொடுக்கலை அப்படின்ட்டார். ஓ மூளையை வச்சு நீ திருச்சி விளாண்டுட்டடா மாநிலத்தில். நான் நீதிமானாக நான் உட்காந்துருக்கேன். நீதி கோர்ட்டில் நான் நீதி அரசராக உட்காரையில் நான் கணக்கு எடுப்போம்டா அப்படின்ட்டார். ஜட்ஜி கணக்கு கைலாசத்தில் எழுதிடுவார். ஐயா கடவுள் எழுதிடுவார். அதுதான் வீடு கட்டின ஆதார கார்டு ரேஷன் கார்டில் மணல் எத்தனை வண்டி அடிச்சிருக்காங்கிற கணக்கு அதிகாரி அந்தந்த அதிகாரியை பூரா தூக்கில அதை கணக்கை உண்டிப்பார். அவனை பூரா உள்ளே போயிடுவான். அதிகாரி இதுக்கு எத்தனை அதிகாரி, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி, தாசில்தார், விஓ, கலெக்டர் எல்லாம் ஒரு மாவட்ட வாரியாக போட்டு வச்சுருக்கான்ல, அதை பூரா தூக்குவார். வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், இவ்வளோ மண் எங்கே அள்ளுனா, இதுக்கு மண் அள்ளுறதுக்கு சட்டத்தில் உள்ள என்ன காரணங்கிற உள்ள கேள்வி வரும். அது நீதிமான் அவர் தான் கணக்கு எடுப்பார். புரியாடா? பூமியை அழிக்க வந்த பாய் புயலா மணலை பூரா அள்ளி நீ வீடை கட்டிட்டு போயிட்டேன்னா பூமியில் ரசாயனத்தை இறக்குதான். என்னடா விளையும்? அந்த மணல் எது அசிங்கமானது எல்லாமே அதை உறிஞ்சி சாப்பிட்ரும். அந்த மணல் அள்ளி வீடை பூரா கட்டி மூளை திரிச்சு டைலஸு எல்லாம் என்னென்ன போடுறோமோ அந்த சோக்காட்டத்தில் விளாண்டு நீ அழகாக கூவை மாதிரி குத்த வச்சுருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் ஆணும் பெண்ணும் அந்த கணக்கு போட்டார். ஏண்டா ஈஸ்வரமாக அவருடைய கணக்கு அவர் பையனை எப்படி போட்டு எங்கே கொண்டு வரணும் கொண்டு வந்து உட்கார வச்சு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கார். பையன் சொந்த பிள்ளைகளை வச்சு தான் கணக்கு எடுக்க முடியும். ஒரு சிறு பாக்கி இருந்தாலும் போனை போட்டு எல்லாம் நான் வண்டியை தூக்குவேன் குண்டியை தூக்குவேன்னு சொல்லிதேடா. அதை வருத்தப்பட்டு அவன் தாய் தாப்பண்ட சொல்லையில் ஒருடா அந்த பட்டியல் கணக்கு ஏற்றல ராஜபாளையம், செட்டியார்பட்டி, தலபாய்புரம், முகவூர், சேத்தூர் கிளியராக நான் அடைக்கேன். பொருடா அதுக்குள்ளே என்னென்ன சேட்டை பண்ணி வச்சுருக்காங்கிற கணக்கு நீதிமன்றத்தில் நான் தகப்பேன் உட்காந்துருப்பேன். அந்த எழுதி ஓலையை எழுதி நீதிமன்றத்தில் கொடுறா. அப்போ ராணுவம் உள்ளே தேடி போய் தூக்கி குடும்பமே உள்ளே கொண்டு வந்துடுவான். கணக்கு போட்ட கணக்கில் எல்லாம் குடும்பம் வாரி சேட்டை பண்ணி உட்காந்துருக்கான். அப்போ தான் தெரியும்டா கடவுளுடைய சொத்து. இந்த சொத்துக்கு உள்ள கணக்கு கொடுக்கறது சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம் தான் கொடுக்க முடியும்னு அப்போ தாண்டா அந்த பின்னாடி இருக்கிற என் கைலாசத்தில் பின்னாடி இருக்கிற அரசியல்வாதியிலேருந்து பல கோடி ரோட்டு காட்டுகளை கடைகளை போட்டு அசிங்கம் பண்ணவனுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாதுடா. அவன் ஆடட்டுண்டா அப்படின்ட்டார். ஆடட்டும் அப்படிங்க. அப்போ எவ்வளோ பெரிய நாங்கள் காதால் கேட்டுக்கொண்டே இருக்கோம். இவன் பேசுவான், பேசல ஃபோன் அடிக்கான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு சிறு பாக்கி இல்லை யார்கிட்டையும் கையேந்த மாட்டான்டா. எங்கள் அண்ணன் மகன் யார்கிட்டையும் கையேந்த மாட்டான். இருக்கா பொறு தார அப்படிமா. அதான் அவனுடைய கணக்கு. ஆனால் அசிங்கப்படுத்தோன்னு நீ நினைச்சேனா தலார செட்டியார்பட்டி கிச்சனு தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் கணக்கை ஏற்றி அந்த நேரம் தூக்கி விளையாடுவான். புரியுதா? கடவுளுடைய குடும்பத்தை 7 செம்மு அசிங்கம் பண்ண மாதிரி இந்த செம்மத்தில் நீ அசிங்கம் பண்ண முடியாது. பண்ணுன்னு நினச்சேன்னா உன் குடும்பம் கருவறுத்து போகும். அப்படியே குடும்பம் கருவறுக்கு என்ன தெரியுமா? அப்படியே குடும்பத்தோடு உள்ளே கொண்டு போயிடுவார். உள்ளே கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டு தள்ளிடுவார். புரியுதா? அமைதியாக போடா. தலபாயபுரம், செட்டியார்பட்டி அனைத்தும் கம்முன்னு போ. ஈஸ்வரன் கூட படைகள் வரும், நெரிச்சிரும். புரியுதா? சாதாரணமாக நினைக்காத. அவர் வாரிசு பிள்ளைகளை லேசாக நினைக்காத. கடவுளுடைய பிள்ளைகளை லேசாக நினைக்காத. நாங்கள் லேசாக 2 பேரும் விஷ்ணு பிரம்மா நினைக்க போய் தான் சீரழிஞ்சி நாங்கள் இப்போ தான் கைலாசத்தில் அமர்ந்திருக்கோம். ஒழுங்கா போ. கணக்கு போட்டார். அமைதியாக போ. தலபாயபுரம், செட்டியார்பட்டி காவல்துறையும் கேட்டுக்கோப்பா. அந்த கணக்கு லிஸ்ட்டு வரும். சேட்டை பண்ணவனா அத்தனை கடைக்காரனையும் தூக்குவான். சேட்டை பண்ணாமல் இருக்க சொல்லு. அமைதியாக போக சொல்லு.
இல்லை அவன் சேட்டை பண்ணி உள்ளே வருதா இருந்தால் காவல்துறைக்கு வந்தாலும் வந்துடும். கணக்கு கொடுப்பான், கணக்கு கொடுத்துருவான், இவ்வளோ சேட்டை பண்ணுதா அப்படின்னு. பொறுமை எல்லைக்கு ஒரு பொறுமையாக உட்காந்துருக்கார் உச்சியில். புரியுதா? சொத்து யார் சொத்து? யார் பூமி? சிவன் சொத்து. சிவன் சொத்துக்குள்ள அதிபதி யாரு? புரிஞ்சுக்கோடா. புள்ளைய வாரிசு தாண்டா. மோட்டா பேல அமைதியாக போய்க்கோ. அதையும் 7 செம்மா கஷ்டப்பட்டு இப்போ தான் பூமியில் வாரிசோடு உட்காந்துருக்காரு. புரிஞ்சிக்கோ. கொன்றுவார். ஈரக்கொலையை அப்படியே பிடிங்கி விட்டுருவார். அவர் கணக்கு போட்டுட்டு தான் இருப்பார். இன்னும் என்னென்ன சேட்டை பண்ணுதா என் பையன்ட்ட என்ன கேட்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். அது 3வது கண் நெற்றிக்கனால் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படியே அப்படியே அந்த டைமில் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். பார்த்துக்கோ. மெய்தியாக போ. வார்த்தை கொடுக்காத, வார்த்தை எடுக்காத. புரியுதா? முக்கால் சத்தியம். உலகத்துடைய கடவுளுடைய வாரிசு யாருன்னு தெரியுமா? அழிச்சிட்டு தான் தூக்கி காட்டுவார். என் பிள்ளைய பாடுறா அப்படின்னு. மானிட பிறவி அப்படியே வேரோடு அறுத்துருவார். ஒழுங்கா போ. அதுதான் வீடு கட்டின கணக்கு இப்போ போடுறாரு. வீடு கட்டுதான்ல, மணல் எங்கே அள்ளியிருக்கான், மணல் எங்கே கொண்டு போனான், மணல் எங்கே அள்ளியிருக்கான், எத்தனை வண்டி அள்ளி ஒரு வீடு கட்டியிருக்கான், அந்த கணக்கு எடுக்கல நீதிமன்றத்திலேருந்து எடுப்பார். ஐயா தான் எடுப்பார், நீதிமான். புரியுதா? உனக்கு படுக்கிற இடம் இருக்கிற இடம் எவ்வளோ வேணும்? காமுட்டா போயடா, அநியாயம் பண்ணி போகாதீடா, அமைதியாக போடா. கையெடுத்து கும்பிட வேண்டிய குடும்பத்தை வாயால் தப்பாக பேசாத. ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. வெளியே போயிட்டு வரானா, அவன் மோக்கிறாங்க இருக்கானா, யார் யார் அப்படிங்கிற நாங்கள் 2 பேரும் தான் பார்ப்போம். பெஸ்ட்டோ பிரமா. சேட்டை பண்ணாமல் போ. ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம்.